ஓடிடியில் தமிழ் டப்பில் இப்போ ஒரு ஆக்ஷன் படம் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படம் வந்து 2026 ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். ஐஎம்டி ரேட்டிங் வந்து 10க்கு 6.9 கொடுத்துருக்காங்க. படத்தோட பேர் ஹியூமன். இது வந்து ஒரு சவுத் கொரியன் படம். படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா எல்லையில் சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய ஒரு ஆள் கடத்தல் ஸ்டோரி தாங்க இந்த படமும். ஒரு மிகப்பெரிய கும்பல் வந்து அந்த எல்லை பகுதியில் சுற்றி இருக்கிற இளம் பெண்களை கடத்தி அந்த போதைப் பொருளை டெஸ்ட் பண்ணுற ஒரு வேலையில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சு அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு தென்கொரிய உளவுத்துறை ஜோ வந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்றாரு. யார் இதை பண்றா, இதுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அந்த பெண்கள்லாம் எப்படி அவங்க கடத்துறாங்க அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. படம் வந்து தமிழ் டப்பில் இருக்கு. தமிழ் டப்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைலாக்னா நல்லா எழுதியிருக்காங்க. டைரக்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் படம் தான். ஆனால் ஆக்ஷன் சீன் பார்த்தீங்கன்னா கடைசி 20 நிமிஷம் தாங்க வரும். அந்த 20 நிமிஷமும் நல்ல தரமான ஒரு ஆக்ஷன் சீனாக பண்ணியிருக்காங்க. அந்த சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அதுக்கு பண்ணப்பட்ட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. சிங்கிள் டேக் சீனாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நடித்த நடிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோலை அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக பொறுமைங்கிறது வேணுங்க. படம் ஃபுல்லாகவே விசாரணையாக தான் போகும். கடைசி ஒரு 20 நிமிஷம் தான் நல்லா ஆக்ஷனாகவும் இருக்கும். சரி, படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா கேட்டிங்கன்னா, என்னை கேட்டால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்கள். பிளட் கண்டென்ட் காட்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கெட்ட வார்த்தைகள் அங்கங்கே கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களே பாருங்கள். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். 69% கூகுள் யூசர் வந்து இந்த படத்தை வந்து லைக் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மூவி ரிவ்யூக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் அப்டேட்டுக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.